ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஞ்சனாஷ் vlogs. இன்றைக்கி நம்ம சூப்பரான அரைச்சி விட்டு சாம்பார் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுவும் மேங்களூர் ஸ்டைலில் பார்க்க போகிறோம். என்ன காய்கறி வச்சு அப்படின்னா நம்ம மஞ்சள் வெள்ளரிக்காவை வச்சு தான் பண்ண போகிறோம். இங்கே கர்நாடகாவில் ட்ரெடிஷ்னலான ஹோட்டல் எதுக்காவது நீங்கள் போனீங்கன்னா இந்த மஞ்சள் வெள்ளரிக்காய் சாம்பாரில் போட்டிருப்பாங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நீங்கள் இப்போ தான் எங்கள் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளார போயிடலாம். ஃபர்ஸ்ட்டு நீங்கள் இதை பார்த்துக்கோங்க. இதுதான் மஞ்சள் வெள்ளரிக்காய், எல்லோ குக்கும்பர்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இதை நான் நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்திருக்கேன். இப்போ இதை கட் பண்ணிடலாம். இது கட் பண்ணும்போது நம்ம தோல் எடுக்கக்கூடாது. தோல் எடுக்காமல் தான் கட் பண்ணணும். ஏன்னா இது ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும். நீங்கள் தோல் எடுத்துட்டு பண்ணீங்க அப்படின்னா சாம்பார்லேயே அப்படியே குழஞ்சி போயிடும். அதனால தோலோட தான் பண்ணணும். இப்போ கட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் உள்ளார இருக்கிற விதை எல்லாத்தையும் க்ளீனாக எடுத்துடலாம். ஏன்னா அது கொஞ்சம் புளிப்பு தன்மை கொடுக்கும். ஸோ விதையெல்லாம் கண்டிப்பாக எடுத்துருங்க. ஸோ விதையெல்லாம் எடுத்ததுக்கு அப்புறமா இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ண வேண்டாம். ஓரளவுக்கு கொஞ்சம் பெரிய சைஸ்லேயே கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட்டு ஒரு கடாயில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம்ல வெள்ளரிக்காய், அதை சேர்த்திக்கலாம். சேர்த்தி இந்த எண்ணெயிலே ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க. இப்போ ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கலாம். நான் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கிறேன். சேர்த்தி மூடி வச்சு வேக விட்டுடலாம். இப்போ அந்த ஸ்டவ்வில் எடுத்து வச்சுட்டேன். அது வெந்துட்டு இருக்க டைமில் இந்த சைடு நம்ம சாம்பாருக்கு தேவையானதெல்லாம் அரைச்சிக்கலாம். ஃபர்ஸ்ட் சின்னதாக ஒரு பேனில் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்திக்கிறேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1.5 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு, நெக்ஸ்ட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், அப்புறமா ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம், அப்புறமா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை சேர்த்திக்கலாம். சேர்த்தி நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆற அளவுக்கு வறுத்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு 2 காஞ்ச மிளகாய் சேர்த்திக்கிறேன். அப்புறமா ஒரு 3 காஷ்மீரி மிளகாய் சேர்த்திக்கலாம். சேர்த்தி இதையும் நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா வறுபடட்டும். இப்போ பாருங்க, எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை ஆற வச்சிடலாம். இப்போ நெக்ஸ்ட் நல்லா ஆறுனதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்திக்கோங்க. அப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காவை கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்திக்கலாம். சேர்த்தி தண்ணி விட்டு நல்லா மையா அரைச்சிக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இதில் நான் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு துவரம் பருப்பை வேக வச்சு வச்சிருந்தேன், அதை சேர்த்திக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம அரைச்சி வச்சிருந்தோம்ல மசாலா, அதையும் சேர்த்திக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸி கழுவுன தண்ணியும் சேர்த்திக்கலாம். அப்புறமா இந்த சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். சேர்த்தி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த சாம்பார் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கர்நாடகாவில் கோவில்களில் அன்னப்பிரசாதம் அப்போ கூட கொடுப்பாங்க. அதனால இதில் வெங்காயமோ பூண்டோ எதுவுமே சேர்க்க மாட்டாங்க. நானும் அதே மாதிரி தான் பண்ணுறேன். இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு 1/2 எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளியை நான் ஊற வச்சிருந்தேன், அதை சேர்த்திக்கலாம். உங்களுக்கு புளிப்பு தன்மை எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்திக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஞ்சமாக சேர்க்குறேன், அப்புறம் பார்த்துட்டு சேர்த்திக்கலாம். சேர்த்தி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதை கொஞ்ச நேரம் மூடி வச்சிருங்க. நல்லா கொதி வரட்டும். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. வாங்க ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்க, சாம்பார்லாம் நல்லா கொதி வந்துருச்சு.
இப்போ லாஸ்ட்டாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்திக்கலாம். இதே கர்நாடகாவில் வந்து நிறையா வெல்லம் சேர்த்திப்பாங்க. இனிப்பு தன்மையும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் சுத்தமாக சேர்க்காமல் இருக்கிறத விட கொஞ்சமாக நீங்கள் சேர்த்திக்கிட்டீங்க அப்படின்னா டேஸ்ட் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதனால் கொஞ்சமாக சேர்த்திக்கோங்க. சேர்த்தி கலந்து விட்டுட்டு அவ்வளோதான், நம்ம இறக்கிடலாம். நம்ம சாம்பார் ரெடி. நெக்ஸ்ட்டு இதுக்கு தாளித்து விட்டுக்கலாம். இப்போது சாம்பாருக்கு தாளித்து விட்டுக்கிறதுக்கு சின்னதாக ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்திக்கலாம். தேங்காய் எண்ணெய் சேர்த்திக்கிட்டிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு சேர்த்திக்கலாம். கடுகெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்திக்கலாம். அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை இலை, அப்புறமா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்திக்கலாம். அவ்வளோதான். இப்போ இதை எடுத்து நம்ம சாம்பாரில் சேர்த்திக்கலாம். ஸோ அவ்வளோதான், நம்ம சாம்பார் வந்து நல்லா கமகமன்னு வாசனையோட ரெடி ஆயிடுச்சு. முன்னாடியே சொன்ன மாதிரி இது கோவில்கள் எல்லாம் பண்ணுறதுனால நம்ம வெங்காயம் பூண்டு அதெல்லாம் எதுவுமே சேர்க்கல. நல்ல ஒரு ட்ரெடிஷ்னல் ரெசிபி, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம். நல்லா சுட சுட சாப்பாடில் இந்த சுட சுட இருக்கிற சாம்பாரை ஊற்றி நம்ம கலந்து சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மஞ்சள் வெள்ளரிக்காய் உங்களுக்கு எங்கேயாவது கிடச்சிது அப்படின்னா கண்டிப்பாக வாங்கி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை எங்களோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.